நாள் எப்படியாவது அவன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை நியமத்துகளையும் அல்லாஹ்விடம் அவன் ஒப்படைக்க தயாராகுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு தயாராகுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா, ஒருபோதும் கிடையாது, இன்னஹா லதா, அவனுக்கு நரகத்தில் லதா என்று சொல்லக்கூடிய ஒரு தங்குமிடம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இறை தூதர்கள் எல்லாம் அன்றைய நாள் நரகத்துடைய வேதனை பார்த்து பயப்படுவார்கள். எனக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பை கூடிய அல்லாஹ் அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நினைத்திருக்கூடியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் கிடைப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மை சம்பாதிக்க வேண்டும். எப்படியாவது அந்த மறுமையை அடைய வேண்டும், அந்த மறுமையை வெற்றி வேண்டும், அந்த சொர்க்கத்தில் நான் நுழைய வேண்டும். அந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில்